தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திரைத்துறையிலும் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்திய எம்ஜிஆர் இப்போது அரசியல் தலைவர்களின் பார்வையில் இன்னும் அதிக கவனம் பெற்றுள்ளார். அழியா புகழுடன் திகழும் எம்ஜிஆரையும் அவரது ரசிகர்களையும் எப்போதும் அரசியல் கட்சிகள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தவறுவதில்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். எம்ஜிஆரின் சமாதியில் காது வைத்து கேட்டால் அவரது கைகடிகார சத்தம் கேட்குமா இல்லையா என்று தெரியாது. ஆனால் கேட்கும் என்று நம்புபவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்கள், கதைகள் மூலம் மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று கூறினால் நம்புவதற்கு இந்த பார்வையற்ற எலிசபெத் ராணியைப் போல் இன்றும் பலர் உள்ளனர். ஐயா இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு. அவருக்கு 24 வருஷத்துக்கு ஓடுது. அவருக்கு டக்கு டக்குன்னு ஓடலாம். நம்ம ஜனம் என்ன செய்து ஏது செய்து யாரு கூப்பிடுறாரு யாரு நினைக்கிறாருன்னு ஐயா நினைப்பாரு. திரையுலகில் மன்னாதி மன்னனாக இருந்த எம்ஜிஆரை தமிழக முதல்வராக்கி அழகு பார்த்தவர்கள் அவரை தெய்வமாக்கியும் பார்க்கிறார்கள். சென்னை திருநின்றவூர் அருகில் நாதமேட்டில் எம்ஜிஆருக்கு கோயில் கட்டி கடந்த 4 ஆண்டுகளாக வணங்கி வருகிறார் எம்ஜிஆர் ரசிகரான கலைவாணன். நான் படித்ததே நான் படிக்காத ஸ்கூல் போகல. இறைவன் எம்ஜிஆர் படம் தான் பாடம். அது சினிமா பார்த்து வாழ்ந்தவன். சினிமா பார்த்து வாழ்ந்ததால் எனக்கு அவர் தான் வாத்தியார். அவர் சொல்லி கொடுத்ததால நான் 15 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்கினேன். அவர் சொல்லி கொடுக்கலன்னா 15 ரூபா எனக்கு காலியாக இருக்கும். பீடி அவருக்கு சொல்லி கொடுக்கலன்னா 1500 ரூபா வாங்கும்போது தண்ணி வச்சு காலியாகிருக்கும். நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டேன். என்ன மாதிரி ஒரு குறைஞ்சது 1 லட்சம் பேர் அவர் சித்திருப்பார். வேறு எதுவுமே தேவையில்லை. அவர் கோயில் கட்ட வேண்டிய ஒரே ஒரு தகுதி. இப்போ பூமியில் பிறந்தாலும் நான் அதோட சந்தோஷம். எனக்கு ரொம்ப மிக சந்தோஷம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் போல் இருக்க மாட்டாங்க யாருமே. அதுதான் நான் சொல்லுவேன். 7 வருஷம் ரசிகை இருந்து அதனால்தான் வருஷம் வருஷம் நான் வந்து பார்ப்பேன். பார்க்காம இருக்க முடியாது என்னால். அவர் படம் நான் ரொம்ப அவ்வளோ க்ளோஸாக பார்ப்பேன். எந்த வேலையாக இருந்தாலும் நான் வந்து விட்டுடுவேன். அவரோட நடிப்பு அதெல்லாம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு அவர் வயிற்றில் பிறக்க மாட்டேனா அப்படின்னு ரொம்ப ஆர்வம், எனக்கு ஆசை. நாடோடி மன்னன், அன்பேவா போன்ற படங்களின் மூலம் தனது அரசியலை மக்களுக்கு தெரியப்படுத்திய எம்ஜிஆர் மக்கள் மனதில் இடம் பிடித்ததை போன்று ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றினார். மக்கள் மனதில் இருக்கும் எம்ஜிஆர் எனும் பிம்பத்தை அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தவறுவதில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். மக்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் தீர்ந்திடல. ஆனால் அது தீர்க்கிற ஆள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து அவருக்கு இருந்தது. அந்த பிம்பம் தான் இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் மக்களுடைய ஏக்கம் வந்து தீர்க்கப்பட்டவங்கள அது இன்னும் கூட. அப்போ மற்றவங்களாம் வந்து இப்போ அடுத்து இப்போ வர அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிம்பத்தை தங்களுக்கானதை ஆக்கி கொள்ள முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா மக்களுக்கு இருக்கிற இந்த வேக்குவம் இருக்கிற வெற்றிடம், அந்த வெற்றிடம், அந்த ஏக்கம், இது ரெண்டையும் நிரப்ப எம்ஜிஆரை தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமா தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எம்ஜிஆரின் 99வது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று அதிமுக முடிவு செய்திருப்பதிலும் அரசியல் நோக்கங்கள் இல்லாமல் இல்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். நிஜ வாழ்க்கைக்கும் சினிமாவுக்குமான வித்தியாசம் அதிக அளவில் தெரியப்படாத காலத்திலேயே எம்ஜிஆர் மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்து விட்டார். அதன் காரணமாகவே நிறை குறைகள் உள்ள சாதாரண மனிதராக எம்ஜிஆரை யாரும் பார்க்கவில்லை. அவரது இந்த தோற்றம் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு பல வகையில் பலனளித்து வருகிறது. அதனால்தான் அவர் இறந்து 28 வருடங்கள் ஆன பிறகும் தமிழக அரசியலில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு முக்கியமான இடத்தை எம்ஜிஆர் வகித்துக் கொண்டிருக்கிறார். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரனுடன் சாரதா.